சிம்பா அவரோட குடும்பத்தோட ஜாலியா ஒரு ஹாப்பி லைஃப் வாழ்ற மாரி காமிப்பாங்க. ஏன்னா, அப்படிதானே முடிப்பாங்க. ஸோ நம்ம வந்து சிம்பா பார்க்கும்போது நெறையா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அது வந்து என்னதான் ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் அத வந்து ரியாலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு அனிமல்ஸோட லைஃப்ன்னு பார்க்க முடியாது நம்மளால. நம்மளும் ஒரு ஒரு கேரக்டர் கூட கனெக்ட் பண்ணிப்போம். அதுக்கேத்த மாரி டிசைன் பண்ணியிருப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் முஃபாசாவுமே ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஓரளவுக்கு வந்து அந்த கேரக்டர் பில்டப் சூப்பரா இருந்துச்சு. அவங்க காமிச்ச அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தது வந்து தமிழ் 3Dல தான் பார்த்தேன். ஸோ 3D வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்கல. கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்ல இருந்துச்சு. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜா ஃபீல் ஆச்சு. மத்தபடி எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு 3D எஃபெக்ட்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேப்பி லைஃபோட ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம எப்படி சிம்பால வந்துட்டு சிம்பாவோடைய ரைஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முஃபாசாவோட ரைஸ் பத்தி தான் பேச போறாங்க. ஸோ ஆரம்பத்திலேயே வந்து ஒரு கதையோட ஆரம்பிக்கிறாங்க. முஃபாசாக்கு ஒரு பேத்தியே வந்துட்டாங்க. ஸோ முஃபாசாவோட பேத்தி கிட்ட ஒருத்தர் வந்து கதை சொல்றாரு. "உங்க தாத்தா வந்து எவ்வளோ பெரிய வீரர் தெரியுமா?" அப்படின்னு கதைய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த மாரி தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. ஜாலியா போயிட்டுருக்கு இவங்களுடைய லைஃப்ல வந்து முஃபாசா ஒரு பெரிய சம்பவத்துல தொலைஞ்சு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து எப்படியெல்லாம் லைஃப் ஸ்ட்ரகிள் பண்றாரு, அந்த ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி அவங்க அம்மா, அப்பாவ மீட் பண்றாரா இல்லையா? அண்ட் வந்து எல்லாருக்கும் ஒரு டெஸ்டினேஷன் மாரி குடுத்துருக்காங்க. இவங்க வந்து கடல், நதி, புயல் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி போயிட்டு ஒரு டெஸ்டினேஷன்ல வந்து அவங்க ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணாங்களா இல்லையா? அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய மீதி கதை. இதுல வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா, நான் தமிழ்ல பார்த்தனாலேயே எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருச்சு. மேபி நீங்க தமிழ் ஆடியன்ஸா இருந்தா, இங்கிலீஷ்ல வேண்டாம். நீங்க தமிழ்லயே பார்க்கலாம். ஏன்னா, இதுல சில டயலாக்ஸ்லாம் இருந்துச்சு. அதாவது முஃபாசா கிட்ட போயிட்டு ஒரு மங்கி வந்து கேட்கும். டச் பண்ணி ஹார்ட்ட டச் பண்ணி, "இங்க என்ன சொல்லுது?" அப்படின்னு. நான் சொன்ன டயலாக் வச்சே கண்டுபிடிச்சிருவீங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து விடிவி சாரோட வாய்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்களோட வாய்ஸ் மூலமா நமக்கு வந்து தமிழ் கல்ச்சர் அண்ட் தமிழ் லாங்குவேஜ்ல நம்ம பார்த்த படங்கள்ல ரீகலெக்ட் பண்ண முடியிற அளவுக்கு சில டயலாக்ஸ் அமைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து அர்ஜுன் தாஸோட வாய்ஸ் எடுத்துக்கலாம். அசோக் செல்வன் வாய்ஸ் எடுத்துக்கலாம். அவங்க வாய்ஸ் கேட்கும்போது நமக்கு ரொம்ப ரிலேட் ஆகும் இல்லையா? இப்ப மத்த லாங்குவேஜஸ்ல பார்க்கறதுக்கும், தமிழ்ல பார்க்கறதுக்கும் இருக்க வித்தியாசத்த சொல்றேன். ஸோ இங்க என்ன சொல்லுது அப்படிங்கிற டயலாக், அப்புறம் சிறகடிச்சு பறப்போம் அப்படிங்கிற டயலாக். இந்த மாதிரி டயலாக்ஸ் வந்து தமிழ் மக்களுக்கு மட்டும் தான் புரியும். ஸோ இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து தமிழ்ல பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா, டெஃபினெட்லி கோ அண்ட் வாட்ச் இட். அண்ட் இத தாண்டி எனக்கு படத்துல வேற என்ன புடிச்சது அப்படின்னு பார்த்தா, அஃப்கோர்ஸ் இப்ப நமக்கு வந்து ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தா, வில்லன் கூட்டம் இருக்கும். வில்லன் வந்து ஹீரோவ தொரத்திட்டு வருவாங்க. அதே மாரி தான் இந்த படமுமே. இதுல வந்து நாசர் சார் தான் வந்து அந்த வில்லனுக்கு வாய்ஸ் குடுத்துருக்காரு. சொல்லவே வேணாம். அவரோட வாய்ஸ கேட்கும்போதே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? நார்மலா தமிழ் மூவிஸ்லயே சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த படத்துல அந்த வில்லன் சிங்கம்க்கு இவரோட வாய்ஸ் வந்து பக்காவா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.